ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 2019 நடந்த குரூப் 4 கொஸ்டின். பொது தமிழ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல். ஆன்சர் நற்றிணை. 2. அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் எட்டுத்தொகை நூல் எது? பரிபாடல். ஆன்சர் பரிபாடல். 3. தவறான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் பி த ஆன்சர் முல்லை ஓதலாந்தையார். குறிஞ்சி கபிலர் கரெக்ட், மருதம் ஓரம்போகியார் கரெக்ட், நெய்தல் அம்மோவனார் சரி. 4. பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பி த ஆன்சர் கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. இதான் வந்து தவறு. 5. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு. செல்வச் செவிலி அப்படின்னா உருவகம். 6. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைதொன் ருண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? கைத்தொன்று அப்படின்னா கைப்பொருள். அதான் வந்து ஆன்சர். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். ஆன்சர் கூளை எதுகை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வந்து அப்போதி அடிகள் நான் வரை கற்றார். அதான் வந்து ஆன்சர். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். ஆன்சர் எண்ணும்மை. சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. ஆன்சர் சி பழுக்கின்றது. 14. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படி அப்படின்னா படித்து. 15. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் அப்படின்னா கற்றல். 16. இயல்பானது வேர்சொல் அறிக. இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏ அப்படின்னா அம்பு. குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி. பொருந்தா இணையை சுட்டுக. மருதம் நண்பகல். இதுதான் வந்து பொருந்தா இணை. மிசை எதிர்ச்சொல் காண்க. மிசை அதுக்கு எதிர்ச்சொல் கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிடல். பொறுத்துக. வேற்றுமை உறுப்பு. 4ஆம் வேற்றுமை கு, 5ஆம் வேற்றுமை இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். ஆன்சர் ஏ. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. ஆன்சர் பி த ஆன்சர் 2, 3 சரி. இவரோட காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயும் மாணவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். தாயும் மாணவர் ஆற்றிய பணி எது? அரசு கணக்கர். தாயும் மாணவர் அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். துரைமாணிக்கம் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பிரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்?
பரிதிமார் கலைஞர் அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமைப்பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மழை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பிசிறந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இரண்டாம் பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது எது? பல்கலைக்கழகம். பொருளறிந்து பொருத்துக. ஆன்சர் ஏ. தடக்கர். பெரிய யானை, எண்கு, கரடி, வள்ளுகிர், கூர்மையான நகம், தரிசனம், காட்சி. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமணத்துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மன்னுவார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை எது? அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்தவேர், அடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? குகன். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். பொருட்பாலின் இயல்கள். அரசியல், அங்கவியல், ஒளிப்பியல். ஆன்சர் பி. வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தமிழ் மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அயர்க்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வேற்றுமை உறுப்பை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. ஆன்சர் பி. மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் சி. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஆன்சர் சி. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. 67. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை, திண்மை. சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ. மான், வேதம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. மா அப்படின்னா பெரிய. பாகற்காய் பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ. பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பைன் நினம் பிரித்து எழுதுக. ஆன்சர் சி. பசுமை பிளஸ் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. தவறான இணை எது? அகத்திக்கீரை, கண்ணோய். பொருந்தாத இணை எது? வடமலையில் இருந்து வந்தது. கரிமிளகு.
அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் சி. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வாழ்வினிற் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூற் புலவன் என்று யாரை பாராட்டி உள்ளார்? சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். ஏர் முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாது? 599. நாயின் மாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. தேங்க்யூ.